இன்ஸ்டாவில் ரேண்டமாக ஒரு வீடியோ பார்த்தாங்க. அதில் வந்துட்டு வெண்டைக்காய் வச்சு ஒரு கிரேவி செஞ்சுருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. சரி அதே மாதிரி நம்மளும் செய்யலாம், ஆனால் வெண்டைக்காய் வச்சு இல்லை கத்திரிக்காய் வச்சு செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. வாங்க உங்களுக்கு நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்துட்டு நான் மசாலா போட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். என்னென்ன மசாலான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, மிளகு எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வெந்து சுருண்டு வரணுங்க. நல்லா இந்த மாதிரி வந்தோடனே கத்திரிக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே சீரகம் நல்லா புரிஞ்சதும் கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்க வேணாம். கொஞ்சம் பபிள்ஸ் வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்ட்டான கத்திரிக்காய் கிரேவியோ ஃப்ரையோ ஏதாச்சும் பேர் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.